அன்பார்ந்த வினவு வாசகர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 எல்லாராலும் இயேசு பிறந்த தினம், கிறிஸ்துமஸ் என்று எல்லாராலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள் தான். ஆனால் இன்றைக்கு அதை விட மிக முக்கியமான ஒரு நாள் என்பதை நாம் நினைவில் கூற வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன நாள் அப்படின்னா 44 வர்க்க போராட்ட தியாகிகளின் நினைவு நாள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக கீழ்வெண்மணி நினைவு நாள். கீழ்வெண்மணியில் என்ன நடந்தது அப்படின்னா, குறிப்பாக 1960களில் தஞ்சை மாவட்டங்களில் முழுசுமே, அதாவது வாண்டையர்கள், பண்ணையார்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட ஏக்கர்களை நிலங்களை வைத்துக் கொண்டிருந்த ஒரு பண்ணையார்கள், வாண்டையார்கள் வாழ்ந்த ஒரு பகுதி தான். அங்க தாழ்த்தப்பட்ட மக்களோட நிலைமை என்ன அப்படின்னா, இந்த பண்ணையாளர்களின் நிலத்தில் அடிமையாக வேலை செய்பவர்கள் தான், அடிமைதான் அங்கிருந்த தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமை அன்றைக்கு. குறிப்பாக காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி 4 மணிக்கெல்லாம் அந்த பண்ணையாளர்களுடைய நிலத்துல இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வேலை செய்யறதுக்காக இறங்கணும். இரவு சூரியன் மறைஞ்ச பிறகு பல மணி நேரம் கழிச்சு ஒரு 10 மணிக்கு மேலதான் அந்த நிலத்தை விட்டு வெளியே வரணும். இடையில பெண்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்க போறது, அந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, அவர்களுக்கு சாணிப்பால் சவுக்கடி கொடுக்கப்பட்டது. சாணிப்பால் என்ன, தண்ணியில சாணியை கழிச்சு குடிக்க வைப்பாங்க. இப்படி ஒரு கொடூரமான, ஒரு அருவருக்கத்தக்க, அடிமைத்தனமாக, அடிமைகளாக அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை அந்த பண்ணையாளர்கள் அன்னைக்கு வைத்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை. இவங்க காலையில் 4 மணிக்கு போறாங்க, நைட்டு 10 மணிக்கு போறாங்க. இவங்களுக்கு ஊதியம் என்ன, பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவங்களுக்கு ஊதியமே என்ன அப்படின்னா, இந்த பண்ணையாளர்கள் யூஸ் பண்ண பயன்படுத்திய பழைய துணிகளும் கெட்டு போன உணவும் தான் இவர்களுக்கு ஊதியம். இதை கொடுத்தே காலம் காலமாக அங்க இருக்க தாழ்த்தப்பட்ட மக்களை இவர்கள் ஒரு அடிமையாக தன்னுடைய நிலத்தில் வேலை செய்ய வைத்திருந்தார்கள். இப்ப அந்த 60களில் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த பகுதியில வேலை செய்ய தொடங்குறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேலை செய்ய தொடங்கின உடனே தொழிலாளர் மத்தியிலும் விவசாயிகள் மத்தியிலும் அவர்கள் சங்கங்களை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கேயும் ஒரு வலுமிக்க ஒரு சங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பண்ணையாளர்கள் அந்த சூழல் அந்த 60, அதாவது அந்த 65, 67 பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அந்த ஆட்சி தமிழ்நாட்டில இருந்து முற்றிலும் இல்ல, ஒழிக்கப்பட்டது. அண்ணாதுரையின் ஆட்சி தான் அப்போது இருந்தது அப்படின்றதுதான். அப்ப அண்ணாதுரைக்கு கடிதங்கள் இந்த பண்ணையாளர்கள் எழுதுறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் சங்கங்களை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு கலவரமா போய் முடியும் அப்படின்றதெல்லாம் பல கடிதங்கள் அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேலை செஞ்சா பயம் அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்ப இவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் சங்கங்கள் கட்டின பிறகு என்ன முழக்கங்கள் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா, தொழிலாளர் மத்தியிலும் விவசாயிகள் மத்தியிலும், அதாவது இடுப்புல கட்டின துண்டை தூக்கி தோல்ல போடு, உன்னை அடிச்சா திருப்பி அப்படின்ற ஒரு முழக்கத்தெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல என்ன ஆகுதுன்னா, விவசாயிகள் எங்களுக்கு அரைப்படி நெல் அதிகமா கொடு, ஊதியமா அதிகமா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதாவது இன்றைய வரை இவங்க கொடுத்த பழைய துணிகளை கட்டி கொண்ட, இவங்க போட்ட கெட்டு போன உணவை சாப்பிட்டு கொண்டிருந்த மக்கள் இன்னைக்கு என்கிட்டே அரைப்படி நெல் ஊதியம் அதிகமா கேட்கலையா அப்படின்றத இந்த பண்ணையாளர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப என்ன பண்றாங்க, இவர்களுக்கு தக்க பாடம் புகுட்ட வேண்டும் சொல்லிட்டு பண்ணையாளர்கள் சதித்திட்டம் தீர்க்கிறாங்க. இந்த பண்ணையாளர்கள் இப்ப எப்படி நிதி மூலதன கும்பல் எப்படி அவங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றி கொடுப்பதற்கு இந்த மோடியை எப்படி தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார்களோ, ஒரு பாகிஸ்தை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்களோ, அப்போ இந்த மாதிரி ஒரு அந்த பண்ணையாளர்களை இவன் இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு என்பவர் ஒரு கொடூரன், ஒரு அரக்கன் அப்படின்ற ஒரு, அதனாலதான் அவர் அந்த சங்கங்களை பண்றாங்க. என்ன சங்கம்னா, இதெல்லாம் ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் சங்கங்களை கட்ட ஆரம்பிக்கும் போது இதற்கு எதிராக இந்த நில ஊழல், அதாவது இந்த பண்ணையாளர்கள் ஒரு சங்கத்தை வீம்புக்குனே கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் நில உடைமையாளர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறாங்க. அது பிறகு இது இருந்தா கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நெல் உற்பத்தியாளர்கள் சங்கம் சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிராக, செங்கொடிகளுக்கு எதிராக இவர்கள் சங்கத்தை இது பண்றாங்க. அவருடைய கொடி மஞ்சள் நிற கொடி.
இப்படி வந்து இருக்கு. அப்ப இந்த சங்கத்துக்கு தலைவரா வந்து இந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த சூழல்ல வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு அந்த மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களோட பாருங்க, காலைல 4 மணிக்கு போவாங்க, இரவு 10 மணிக்கு வருவாங்க. நைட்ல வந்து சங்கத்தை கூட்டி சங்கத்துல பேசுவாங்க. இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது போறது அப்படின்றத பத்தி அந்த மக்கள் வந்து நைட்ல வந்து பேசுவாங்க. மறுநாள் திரும்பி அதே மாதிரி 4 மணிக்கெல்லாம் வந்து போயிடுவாங்க. இப்படிதான் வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஒரு கட்டத்துல வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன முடிவு செய்யறாங்கன்னா, நீ வந்து அரைப்படி நெல் கொடுத்தாதான் நாங்க வந்து வேலை செய்வோம் அப்படின்றத மிக தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. இந்த பண்ணையாளர்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, வெளியே இருந்து வந்து வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து வேலைக்கு இருக்கிறதா வந்து பண்றாங்க. வெளியூர்ல இருந்து ஆளும் வராங்க. ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதை அனுமதிக்கல. இப்போ வந்து வெளியூர்ல இருந்து வந்து வேலை செய்யறதுலாம் வந்து இப்ப சுலபமா இருக்கலாம். ஆனா அப்பெல்லாம் வந்து அப்படி கிடையாது. அப்போ இவங்க அனுமதிக்காம அவங்க வந்து நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்றாங்க, ஃபைட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து தாங்கிக்க முடியல, இவங்க ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு சூழல்ல பண்ணையாளர்கள் வந்து இருக்கிறாங்க. அப்ப 1968 குறிப்பா டிசம்பர் 23, 24, 25, 26, 27, 28 இந்த தேதிகளை பாத்தீங்கன்னா சிபிஎம்மோட அகில இந்திய மாநாடு வந்து கொச்சின்ல வந்து நடக்குது. அப்ப ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே அந்த மாநாடு கலந்து போடுறாங்க. இந்த சூழலை வந்து தனக்கானதா வந்து இந்த பண்ணையாளர்கள் வந்து மாற்றிக்க வந்து சதவீதம் போட்டாங்க. அதே மாதிரி 1968 டிசம்பர் 25 ஒரு மாலை நேரத்தில் ஒரு 4 மணிக்கு வந்து பக்ரிசாமி என்பவர் வந்து இந்த கோபாலகிருஷ்ணன் நாயுட ஒரு அடியார், அவர் வந்து கீழ்வெண்மணி அந்த கிராமத்துக்கு வந்து அனுப்புறாங்க. அங்க வந்து பேச்சுவார்த்தை நடக்கும்பொழுது என்னன்னா கைகலப்பு ஏற்பட்டுச்சு, சண்டை ஏற்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்களால் இந்த பக்ரிசாமி என்பவர் வந்து அடிச்சு வந்து கொண்டுட்டாங்க, அவன் இறந்துட்டான். அப்ப இத வந்து பயன்படுத்திக்கின்னு இரவு 8 மணிக்கு மேல, அதாவது இரவு 8 ஒரு 9, 10 மணி வாக்குல வந்து அதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த கிராமத்தை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை வந்து ஒரு அடியாளை வந்து இந்த பண்ணையாளை வந்து நிறுத்தி வச்சிருக்கான். 200 அடியாளர்கள் ரவுடிகளை ஒரு கலவரம் நடத்தணும், இவங்க வந்து அடிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டமிட்ட நிறுத்தி வச்சிருக்கான். இதை பயன்படுத்தி அந்த 200 பேரையும் வந்து அந்த கிராமத்துக்குள்ள ஏவி விட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை வந்து எல்லாருமே அடிச்சு விரட்டி ஒரு தாக்குதல் வந்து மிக கொடூரமான தாக்குதல் வந்து நடத்தலாம் அப்படின்றதான் அந்த விஷயம். அப்ப எல்லாரும் போகும்போது அந்த கிராமத்திலே பாத்தீங்கன்னா ராமையா அப்படின்ற ஒரு வீடு, அந்த வீடு அந்த கிராமத்துல அந்த வீடு மட்டும்தான் மண் சுவர் வச்சு கதவு வச்சு இருக்கிற ஒரு வீடு. மற்ற எல்லாருமே வந்து கீழ்த்து தான், கதவுலாம் இருக்காது. அப்ப இந்த பயந்துக்குன்னு இந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்டுல வந்து ஒரு 44 பேர் வந்து பாதுகாப்பா வந்து அந்த வீட்டுல போயிட்டு வந்து தஞ்சம் அடைகிறாங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கின இந்த ரவுடி கும்பல், இந்த பண்ணையாளர்கள் வந்து அந்த வீடை வந்து தீ வச்சு கொளுத்தி அந்த வீட்டோட 44 பேரையும் வச்சுட்டாங்க. குறிப்பா அந்த வீட்டுல வந்து ஒரு 6 மாத கை குழந்தை வந்து இருக்கும், ஒரு தாயார் இருப்பாங்க. அந்த தாயார் வந்து அந்த குழந்தைய தூக்கி வெளியே போடுவாங்க. இந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்பவன் அந்த குழந்தைய திருப்பி, அந்த 6 மாத குழந்தைய திருப்பி தூக்கி அந்த வீட்டு எரிஞ்ச வீட்டிலே போட்டு சாவடிப்பான். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் தான் கீழ்வேண்மனுடைய சம்பவம். அந்த ஏரியா, அதாவது லிமிட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஷன் வந்து இது வந்து வழக்கு பதிவாகுது. முதல் வழக்கு வந்து 44 பேர் கொண்ட கோபாலகிருஷ்ணன் நாயுடு மீது ஒரு வழக்கு. இன்னொரு வழக்கு வந்து அந்த பக்ரிசாமியார் வந்து பக்ரிசாமி அப்படின்னு என்பவர் இந்த மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து சாவடிச்சிருப்பாங்க, அந்த வழக்கு வந்து பதிவாகுது. இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறது வந்து யார் பார்த்தீங்க, நீதிபதி வந்து குப்பண்ணா அப்படின்றவர் தான் இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாரு. அவர் வந்து இந்த தீர்ப்பு கொடுக்கறத பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்றங்களுடைய யோக்கியதை என்ன அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த குப்பண்ணா என்பவர் இந்த 2 வழக்குமே இவர் தான் விசாரிக்கிறார். இந்த நிலப்பிரபுத்துவ இந்த பண்ணையாளர்கள் வந்து இந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு வந்து என்ன தீர்ப்பு கொடுக்குறாருன்னா, அவருக்கு வந்து 10 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்றத கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து 5 பேருக்கு வந்து 7 ஆண்டு சிறை தண்டனை வந்து கொடுக்குறாங்க இந்த பண்ணையாளர்கள். அது வந்து கோபாலகிருஷ்ணன் நாயுடு அவர் உட்பட 23 பண்ணையாளர்கள். இவங்களை வந்து அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு மட்டும் 10 ஆண்டு சிறை தண்டனை, மீதி 5 பேருக்கு வந்து 7 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இது வந்து 44 பேருக்கு கொண்டுட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் வந்து கொடுத்தது கிடையாது. புலன்முயற்சி செய்தாங்க, புலன்முயற்சி கொலை செய்வதற்கு தீ வச்சாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டது. அதே வழக்கு முதல் வழக்கு சொன்னீங்க இந்த பக்ரிசாமி வழக்கு, அது பாத்தீங்கன்னா அந்த கோபால் என்பவருக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து கொடுக்குறாங்க. இவர் வந்து அந்த பக்ரிசாமி வந்து கொண்டுட்டாரு அப்படின்றதால இவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க.
இந்த ராமையா என்பவர் வந்து அந்த வீட்டுல வந்து இவங்களுக்கு வந்து புகலிடம் கொடுத்தாரு, தஞ்சமடைக்கு வந்து இடம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து 5 ஆண்டு வந்து தண்டனை கொடுக்குறாங்க. அதே மாதிரி 4 பேருக்கு வந்து 2 ஆண்டு தண்டனை கொடுக்குறாங்க. இது வந்து அந்த தஞ்சை நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்தில் வந்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இதை வந்து என்ன பண்றாங்கன்னா மேல்முறையீடு வந்து செய்யறாங்க. 2 பேரும் மேல்முறையீடு செய்யறாங்க. குறிப்பா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு வந்து செய்யறாங்க. 1971 வந்து கோபால் என்பவரும் ராமையா என்பவரும் வந்து மேல்முறையீடு செய்யறாங்க அந்த வழக்கை எதிர்த்து. ஆனா 1970 இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு என்பவர் அவரும் வந்து மேல்முறையீடு வந்து செஞ்சிருப்பாரு. அவருக்கு கொடுத்த அந்த தண்டனைக்கு வந்து மேல்முறையீடு செஞ்சிருப்பாரு. இந்த வழக்கு இந்த கோபால் ராமையா என்பவர் வந்து கொடுத்த வழக்கு என்பது 1972ஆம் ஆண்டு வந்து தீர்ப்பு வழங்கப்படுது. அந்த தீர்ப்புல வந்து உயர் நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, கீழமை நீதிமன்ற உத்தரவிட்ட தீர்ப்புல வந்து நாங்க வந்து தலையிட மாட்டோம் என்று வந்து அவங்க வந்து தெரிவிச்சாங்க. நல்லா இங்கதான் கவனிக்கணும். இவங்களுக்கு வந்து இப்படி சொல்லிட்டாங்க. ஆனா அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு கொடுத்த அந்த மேல்முறையீடுக்கு வந்து அவங்க தான் இப்ப பாத்தீங்கன்னா 1970 இந்த இவங்க வந்து கோபாலகிருஷ்ண நாயுடு வந்து அந்த வழக்கை வந்து மேல்முறையீடு செய்யறாங்க. 71 தான் வந்து இங்க கோபால் என்பவரும் ராமையா என்பவரும் மேல்முறையீடு செய்யறாங்க. அப்ப சட்டத்தின்படி பார்த்தா எந்த வழக்கு முதல்ல வந்து ஒரு மேல்முறையீடு செய்யறாங்களோ அந்த வழக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விசாரிக்கணும், தீர்ப்பு தரணும். ஆனா இங்க வந்து அதுவே வந்து மாறி ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தான் வந்து தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. அப்ப இங்கே இவங்களுடைய சதித்திட்டத்தை பார்க்கலாம். அப்புறம் திட்டமிட்டு இவங்க வந்து 1973 வந்து இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு வந்து அந்த வழக்கை வந்து அந்த பட்டியல வச்சு தீர்ப்பு வழங்கும் உயர் நீதிமன்றம். என்ன சொல்லுன்னா அப்ப அந்த தீர்ப்பு வந்து பாருங்க, அந்த தீர்ப்பு விசாரிச்சவங்க வந்து கொடுத்தவங்க வந்து அந்த நீதிபதியோட பேர் வந்து வெங்கடராமன் மகராஜன் அப்படின்றவர் தான். இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நீங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்க எல்லாமே வந்து பண்ணையாளர்களா இருக்கிறாங்க, நிலம் படைத்தவர்களா இருக்காங்க. அதுவும் A1 குற்றவாளி அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு கார் வச்சுருக்காரு. அவர் எப்படி வந்து இந்த குடிசையை வந்து எரிப்பாரு, இது வந்து உண்மைக்கு புறம்பா இருக்கு அப்படின்ட்டு. அது இல்லாம இவர் வந்து அந்த சம்பவ இடத்துல இருந்து இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த 10 ஆண்டு சிறை தண்டனை கிடையாது. இப்படி வந்து தீர்ப்பு பாருங்க எப்படி வந்து ஒரு முரணா இருக்கு. இந்த நீதிமன்றங்கள் போலீஸ் துறைகள் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க. இந்த கலவரம் நடக்கும்போது இந்த கீழ்வன்மணி வந்து அந்த 44 பேர் எரிச்சத மறுநாள் தான் பக்கத்து ஊருக்கே தெரியும். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்ப இது மாதிரி சம்பவம் நடக்கும்போது போலீஸுக்கு முன்னாடி தெரியல. ஆனா போலீஸ்லாம் அதான் போலீஸும் நீதித்துறையும் யாருக்காக வேலை செய்யறாங்க, யாருக்கானது அப்படின்றத இந்த கீழ்வெண்மணியோட நிகழ்வு நம்மளுக்கு வந்து குறிப்பா எடுத்து காட்டுகிறது. அடங்காத வெண்மணி என்று நாம் எதற்காக சொல்கிறோம்னா, குறிப்பா இன்றைக்கும் தென் மாவட்டங்களில், தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் ஆதிக்க சார்பினால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மீது நடத்தப்படும் படுகொலைகளை வைத்துதான் நம்ம சொல்றோம். குறிப்பா வந்து 2022 நவம்பர் மாதம் முதல் 2023 ஆகஸ்ட் மாதம் இந்த இடைப்பட்ட மாதங்கள்ல குறிப்பா நெல்லையில மட்டும் 90 வழக்கு வந்து பதிவாயிருக்குது. மதுரையில வந்து 115 வழக்கு வந்து பதிவாயிருக்குது. புதுக்கோட்டையில வந்து 88 வழக்கு, தஞ்சையில வந்து 58 வழக்கு, ராமநாதபுரத்துல 54 வழக்கு வந்து பதிவாயிருக்குது. இது எல்லாமே ஆதிக்க சாதி வெறியினால் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால பதியப்பட்ட வழக்கு தான். இன்னைக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் போடணும்னா அதுவும் தாழ்த்தப்பட்ட சமூகம் வந்து எந்த அளவுக்கு போராடணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்கூட பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் பதியப்படாத வழக்குகள் பல வழக்குகள் இருக்கு. அப்போ இன்னுமே வந்து ஒரு இந்த சமூகத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களால ஒரு சுதந்திரமா வாழ முடியல என்பதுதான் இன்னைக்கு வந்து நிதர்சனமான உண்மையா இருக்கு. பாளையங்கோட்டையில வந்து கீழ்நத்த பஞ்சாயத்தோட வார்டு உறுப்பினர் ராஜாமணி என்பவர் வந்து ஆடு மேய்ச்சல் இருக்கும்பொழுது அவர் வந்து கொலை செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து அவர் வந்து ஏன் எங்களை வந்து பார்த்து முறைக்கிற அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. நான் முறைக்கேன்னு சொன்னது ஒண்ணுமே வந்து அவர் வந்து வெட்டி படுகொலை வந்து செய்யப்படுறாங்க. பாத்தீங்களா, அவர் எங்கேயும் அவர் மட்டும் அவர் வேலை செஞ்சிருக்காரு. இவங்களும் வந்து அவர் கொலை பண்ணணும் அப்படின்றதுதான். ஏன்னா அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதி என்பதால் இப்படி வந்து ஒரு சாதி வெறி தலைக்கேறி இந்த மாதிரி ஒரு படுகொலைகள் வந்து தென் மாவட்டங்கள் வந்து நடந்து இருக்குது. அதே மாதிரி தென்காசி மாவட்டம் கடையம் துப்பாக்குடி கிராமம் வந்து இங்க வந்து 2 சமூகத்துல வந்து வாழ்றாங்க. அதாவது ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில் பேக் சைடு வந்து அந்த கோவில் சைடுல வந்து ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்துக்கு தெற்கே வடக்கே வந்து ஒரு மறவர் சாதியை வந்து தெற்கே வந்து பல்லர் சாதியும் வந்து வாழ்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா தெற்கு
வடக்கு வந்து இவங்க வரக்கூடாது, பல்லர் சாதியினர் வந்து சமூகத்தினர் வந்து இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு இவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க சொன்னதுனால பல்லர் சாதியினர் என்ன பண்ணாங்க, தெற்கே நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீ வந்து இப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துல வந்து தலித்துகள் மக்கள் வாழ்ற கிராமத்துல புகுந்து அந்த கிராமத்துல வயசானவங்க, இளைஞர்கள், குழந்தைகள் எல்லாம் யாரு கண்ணுல படுறாங்களோ எல்லாருமே வந்து அடிச்சு ஒரு தாக்குதல் வந்து மிகப்பெரிய தாக்குதல் வந்து அந்த சாதி வெறிகள் வந்து நடத்திருக்கிறாங்க அப்படின்றதுதான். அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு பள்ளியில வந்து ஹரிபிரசாந்த் அப்படின்றவர் இருக்காரு. என்னன்னா இவங்க இந்த சக மாணவர்கள் அவர் வகுப்பு மாணவர்கள் வந்து 2 பேர் வந்து வெளியே சண்டை போட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து போயிட்டு தடுக்கிறாரு. தடுப்பதாலே வந்து இவர் நீ வந்து தடுக்கிறாருன்னு சொல்லிட்டு இவரை வந்து அடிச்சு வந்து இவரை வந்து காயப்படுத்திருக்காங்க. அவர் வந்து தாக்கிருக்காங்க. மிக தாக்குதலுக்குள்ளாகி அவர் வந்து அரசு மருத்துவமனையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காரு தடுத்ததுக்காக. ஏன்னா இவர் வந்து ஒரு தாக்கப்பட்ட சாதி அப்படின்றதுனால. அதே மாதிரி நெல்லை மாவட்டம் மேட்டுக்குடி பகுதியை சேர்ந்த பார்வதிநாதன். இவர் யாருன்னா இவர் ஒரு கட்டட தொழிலாளி தான். இவர் வந்து தேவசாதி கிட்ட வந்து வண்டி வந்து வாங்கி போயிருப்பாரு. அந்த வண்டி தராதனால இவர் வந்து அடிச்சு வந்து படுகொலை செஞ்சிருப்பாங்க. இவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்றதுதான். அதே மாதிரி 2018 வந்து இசக்கி சங்கர் அப்படின்றவர், அதாவது ஒரு மாணவர், அவருடைய அக்கா வந்து ஒரு தாக்கப்பட்ட சாதி சமூகத்தை சார்ந்தவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாரு சொல்லிட்டு அந்த ஊரெல்லாம் வந்து இழிவா பேசுறாங்க. வந்து என்னடா மக்கள் வந்து ஒரு தாக்கப்பட்ட சாதி சமூகத்தை சார்ந்தவர் வந்து கட்டி கொடுக்குறாங்க இழிவா பேசுறதுனால இவர் சக மாணவர்கள் இவர் கூட படிக்கிறவங்க வந்து 5 பேரை கொண்டு அந்த இசக்கி சங்கரை வந்து படுகொலை வந்து செஞ்சிருப்பாரு. அதே 2019 அக்டோபர் மாதம் சரவணகுமார் இது வந்து மதுரையில் நடந்ததுதான். குறிப்பா வந்து இவரோட பேகை வந்து தேவர் சாதி சமூக சார் வந்து மறைச்சு வச்சிருப்பான். எங்க என் பேக்னு கேட்டதுக்கு வந்து அவர் வந்து நீ வந்து என்னை எதிர்த்து கேள்வி கேட்கிறான்னு சொல்லிட்டு அவர் ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருந்து அந்த பிளேடை தூக்கி அவர் முதல்ல வந்து டாக்டரா கீழ்ச்சி அவர் வந்து துடிச்சு அந்த வழியை தாங்க முடியாம அவர் அரசு மருத்துவமனை சேர்த்து. இது எல்லாமே வந்து குறிப்பா பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் இது வந்து இப்போ சுலபமா செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து சாதிய அந்த வெறி வந்து ஊட்டப்படுது அப்படின்றதுதான். இப்ப கீழ்வெண்மையில் நடக்கும்போது அந்த 1960களில் வந்து ஆர்எஸ்எஸோட பின்புலம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலம் வந்து இது எல்லாத்தையுமே இருக்கு. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல ஆர்எஸ்எஸ் வந்து கால் ஊன்றிருக்கான் அப்படின்றதான் பார்க்க வேண்டியது. ஏன்னா வந்து இந்த படுகொலையின் பின்னால் ஆர்எஸ்எஸோட பின்புலம் இருக்குது, அவங்க தான் வந்து செயல்படுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து பட்டவர்த்தமா தெரியுது. 2022ஆம் ஆண்டு வந்து அக்டோபர் மாதம் வந்து தென்காசி அந்த மாவட்டத்துல அந்த அரியநாயகிபுரம் அப்படின்ற பகுதியில வந்து அங்க ஒரு அரசு பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில வந்து அந்த அவருடைய ஆசிரியர்கள் எல்லாருமே ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர் வந்து சாதி ரீதியா வந்து இழிவா பேசியிருப்பாங்க. இதனால வந்து அவர் வந்து மன உளைச்சலாகி வந்து தற்கொலை செஞ்சிருப்பாரு. ஒரு பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வந்து சாதி இல்லை, இங்க எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் சமம்தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற இந்த பள்ளி ஆசிரியர்களே இது போன்ற சாதி வெறி சாதியை தலைக்கேறி இந்த மாதிரி மாணவர்கள் வந்து இழிவுபடுத்துற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல அதுவும் குறிப்பா வந்து தென் மாவட்டங்களோட நிலைமையா வந்து இருக்கு. அதே மாதிரி கடந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் நெல்லையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 சாதிய படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்றதுதான். நெல்லை மாவட்டத்துல ஆகஸ்ட் மாதம் மட்டும் 14 சாதிய படுகொலை. அதே மாதிரி நெல்லை மாவட்டத்துல மணிமுக்தீஸ்வரத்தில் வந்து 6 பேர் கொண்ட கும்பல் வந்து 2 இளைஞர்கள், அதாவது மனோஜ் மாரியப்பன் அப்படின்ற 2 இளைஞர்கள் வந்து வெளியே போகும்போது அவர் வந்து வழிமறிச்சு அவருடைய பைக்கை வந்து பிடுங்கி அவருடைய நகைகளை வந்து பிடுங்கி பணம் போன் எல்லாத்தையும் பிடுங்கி என்ன சாதி கேட்ட உடனே நான் வந்து அவருடைய சாதியை பேர் சொன்ன உடனே வந்து அவர் வந்து தாக்கி அவர் மீது வந்து சிறுநீர் வந்து கழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இது கடந்த அக்டோபர் மாதம் நடந்த ஒரு சம்பவம். ஒரு சக மனிதன் மீது வந்து சிறுநீர் கழிக்கிறான்னா அவன் எந்த அளவுக்கு வந்து ஒரு சாதியை பிடிச்ச ஒரு மிருகமா இருப்பான் அப்படின்றத நாம இங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து சாதிய சங்கங்கள் வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் மத்தியில வந்து சாதி உணர்வு வந்து ஊட்டுறாங்க அப்படின்ற ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் மணக்கரையில வந்து 60 வயது இருந்த ஒரு மணி என்பவர், அவர் வந்து அது ஆடு மேய்ச்சி இருக்காரு. அவர் வந்து என்னன்னா ஒரு வேப்ப மரத்தடியில வந்து ஓய்வெடுக்காக படுத்துன்னு இருக்காரு. அங்க வந்த ஆதிக்க சாதியினர் வந்து அவர் வந்து வெட்டி படுகொலை வந்து செஞ்சிருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து, அதாவது குறிப்பா வந்து இதுல பாதிக்கப்படுறது எல்லாமே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். தேவர் சாதியா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை வந்து தாக்கப்படுறாங்க, அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா தொடர்ந்து அதிகரிச்சுனே வருது. அதனாலதான் நம்ம வந்து அடங்காத வெண்மணி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இன்னொரு நிலைமை மாறல, இருக்க வந்து
இந்த தலித்துகள் மீதான அடக்குமுறைகள் படுகொலைகள் வந்து அதிகரிச்சு தான் வருது. ஏன்னா வந்து ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு வந்து வட மாநிலம் வந்து அவன் ஸ்ட்ரெயிட்டா வந்து மதத்தை வச்சு அவன் வந்து அவனுடைய அஜெண்டாவை வந்து அவன் வந்து நிறைவேற்றி முடியுது, அவன் பக்கம் வந்து சேர்க்க முடிஞ்சுது. ஆனா தமிழ்நாட்டுல மதத்தின் அடிப்படையில வந்து அவனால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் எடுத்த ஏற்பாடுகள் எல்லாமே வந்து தோல்விதான் இருக்குது. அப்ப இந்த சாதி வெறியை ஊட்டி சாதிய சங்கங்கள்ல ஊடுருவி அதன் பிறகு வந்து மத உணர்வை வந்து ஏற்படுத்த ஒரு அஜெண்டால வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் குறிப்பாக செயல்படுது. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி எல்லாம் வந்து தேவேந்திர குல வேளாண் சமூகத்துக்கான கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அவர்களே வந்து ஜான் பாண்டியன் என்ன சொல்றாருன்னா, இது வந்து தேவேந்திர வேளாளுக்கும் தேவருக்கும் வந்து நாங்களாம் வந்து இணக்கமா தான் இருக்கோம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது வந்து குறிப்பா கஞ்சாவால தான் வந்து இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்றத இப்படி எப்படி சொல்றதுன்னா, அந்த மக்கள் மீது ஒரு தாக்குதல் நடக்குது என்பதே அவங்களுக்கு வந்து பாதுகாப்பா இல்லாம இவர் வந்து ஒரு புதிய கதையை வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் ஒரு அடியாளா இந்த ஜான் பாண்டியன் செயல்படுறாரு அப்படின்றான். கிருஷ்ணசாமி இன்னொரு எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இதுக்கு வந்து இந்த தாக்குதலுக்குலாம் வந்து திராவிட கட்சிகள் தான், திமுக தான் காரணம் அப்படின்றத திசை மாத்துது. அவருடைய பையன் கூட இதுதான் வந்து மேடையில வந்து அப்படியே வந்து வெறித்தனமா வந்து பேசுறாரு. திமுக குறிப்பா வந்து தமிழ் தேசிய கட்சிகள் தான் வந்து எதுவும் கண்டுக்கல திராவிட கழகம் வந்து கண்டுக்கல, திராவிட கட்சிகள் எதுவுமே கண்டுக்கல அப்படின்னு வந்து இது வந்து பேசுறாரு. இதெல்லாம் மடைமாற்ற ஒரு வேலை தான். இன்னொரு பக்கம் அது வந்து இப்ப வருகின்ற எலெக்ஷன்ல வந்து எதாவது வந்து ஒரு இடத்த சீட்டுக்கிட்டு பொறுக்கி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு அரசியல தான் வந்து நீங்க பண்றாங்க. ஆனா இவர்கள் தான் வந்து தேவேந்திர குல வேளாளருடைய கடவுளாம் அப்படின்றது இவங்க வந்து எந்த அளவுக்கு செயல்படுறாங்கன்னு பாருங்க. குறிப்பா வந்து சாதிய நான் தாழ்த்தப்பட்டவன், நான் பல்ல சாதி அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்ற அதெல்லாம் வந்து இழிவானது அப்படின்னு சொல்லி நம்மளாம் வந்து ஒரு சாதி பெருமிதத்தை ஊட்டுறது, சாதி உணர்வு ஊட்டுறது ஒரு கேவலமான ஒரு நிலைமையில தான் வந்திருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து ஆர்எஸ்எஸ் இது மூலியமா வந்து ஊடுருவணும் அப்படின்றதுதான். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட சாதி இல்லை அப்படின்றத எதிர்த்து மாநாடு நடத்துற அளவுக்குலாம் வந்து இன்னைக்கு வந்து நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு பக்கம் இப்படி வந்து இந்த ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமியை நம்பி இருக்கிற இவங்கள வந்து ஆர்எஸ்எஸ் இவங்க மூலியமா வந்து அவங்க மத்தியில வந்து ஊடுருவலாம். இன்னொரு பக்கம் தேவ சாதி சமூகத்துல வந்து அவங்க தாக்குறாங்க, இது இன்னொரு பக்கம் நடக்குது அப்படின்றத நாம வந்து இங்க பார்க்கணும். இல்ல முக்கியமா பலியாடு ஆகுறது யாருன்னு பாத்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாண் சமூகம் தான், தாழ்த்தப்பட்ட சமூகம் தான் அப்படின்றதுதான். அப்ப இதற்கு எதிராக இந்த அநீதிகளுக்கு எதிராக இந்த சாதிய படுகொலைக்கு எதிராக நாம் எல்லாரும் வந்து ஓரணியில் அணி செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் ஒரு வர்க்கமாய் சேர்ந்து இந்த சாதிய சங்கங்களையும் இந்த சாதியை ஊக்குவிக்கின்ற இந்த ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இது போன்ற இவர்கள் எல்லாருமே வந்து எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு நாம் எல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் அப்படின்றதான். குறிப்பா நான் சொல்ல வருவது என்னன்னா, கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் இந்த ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி போன்ற அதாவது இந்த சாதி வெறியர்களை புறக்கணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்றதுதான். நாம் ஓரணியில் ஒன்று திரளா மட்டும்தான் இந்த தலித்துகள் மீது நடத்தப்படுகின்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த படுகொலைகளை நாம் தவிர்க்க முடியும் அப்படின்றதுதான்.